வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குச்சி கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறோம். கருவாடு இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்தா இன்னமும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதை வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சட்டியில் எண்ணெயை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கடுகு, உளுந்து, ஜீரகம் இதை வந்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்கும் வெந்தயம் சேர்த்தா கொஞ்சம் குளிர்ச்சி, அதனால் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20-25 பூண்டு வந்து கட்டி எடுத்து வச்சுருக்கேன். முழுசாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. பூண்டு வந்து எப்போவுமே வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த கலர் கொஞ்சம் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அம்மியில் தட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தட்டி சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்க்கலாம். இப்போ யாரும் அம்மியில் தட்டுறதில்லை. நான் வந்து இன்றைக்கி அம்மியில் தான் வந்து தட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். இது அப்போ தான் வந்து அந்த கிராமத்து ஸ்டைலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைட் பை சைட் அந்த புளி கரைச்சலை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி போல் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள், நான் மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சிங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். அதனால் வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கஷ்டம். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து புளி கரைச்சல் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். புளி வந்து ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, திட்டமாக சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சலை சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக கிரேவி மாதிரி ஆகிடும். நம்ம வந்து குழம்பு தான் வைக்கிறோம், அதனால் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக சேர்த்து கொஞ்சம் சுண்ட விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் உப்பு, காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்து சலசலன்னு கொதிச்சிருக்கு. தண்ணியை வந்து கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இந்த திட்டத்தில் இருந்தால் போதும். ஏன்னா கருவாடு போட்டு மறுபடியும் வந்து நம்ம சுண்ட வைப்போம் இல்லையா, அதனால் இந்த திட்டத்துக்கு போதும். இப்போ வந்து நான் கருவாடு அப்போவே காட்டினேன் இல்லையா, இதுக்கு பேர் வந்து குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கருவாடு தான் வந்து நம்ம இன்றைக்கி சேர்க்குறோம். இதே ஸ்டைலில் நீங்கள் நெத்திலி கருவாடு, வாழை கருவாடு, எந்த கருவாடாக இருந்தாலும் இந்த ஸ்டைலில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். கருவாடு சீக்கிரம் வெந்துடும். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். கருவாடு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணி அல்லது ரொம்ப கெட்டியும் அல்லது திட்டமாக இருக்குது. சுட சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். கடைசியாக இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் போல் பெப்பர் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் வந்து கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் போல் சேர்த்து இறக்குனிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். குழம்பு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. குச்சி கருவாடு குழம்பு, கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டில் டைம்ஸ், பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு. டாடா, பை பை, டேக் கேர்.